ஒரு ஊர்ல ஏழை வணிகன் ஒருத்தன் இருந்தான். அவன் இறக்கும் தருவாயில ஒரு ஏடு எடுத்து அதுல 4 வரிகள் எழுதி தன் மகன் சொக்கனிடம் கொடுத்தான். மகனே, நான் உனக்கென்று பொன் பொருள் எதையும் வைக்கவில்லை. ஆனால் அதைவிட மதிப்பு வாய்ந்தது இந்த ஏடு. இதில் சொல்லி இருக்கும்படி நீ நடந்தாயானால் நலம் பெறுவாய் என்று கூறி கண்ணை மூடினான். சொக்கனும் தந்தைக்கு செய்ய வேண்டிய காரியங்களை எல்லாம் முடித்துவிட்டு அந்த ஏட்டில் உள்ளதை படித்து பார்த்தான். அதில் ஜீவ துணையின்றி நடக்காதே, சத்திரத்தில் படுக்காதே, 4 பேர் சொல்வதை தள்ளாதே, உள்ளதை மனைவிடம் கூட உரைக்காதே என்று 4 வரிகளில் 4 கருத்துக்கள் எழுதப்பட்டிருந்தன. அதை படித்து பார்த்து கொண்ட சொக்கனும் இனி இதன்படி நடக்க வேண்டுமென முடிவெடுத்தான். அவன் வாழும் ஊரில் அவனுக்கு பிழைக்க வழியில்லாததால் தன் மனைவிடம் சொல்லிவிட்டு பிழைப்பை தேடி அடுத்த ஊருக்கு புறப்பட்டான். அப்போது தந்தை கொடுத்து சென்ற ஏடு ஞாபகம் வந்தது. ஜீவ துணையின்றி நடக்காதே என எழுதி வைத்திருப்பது அவன் கவனத்திற்கு வந்தது. ஜீவ துணைக்கு எங்கே போவது என்று குழம்பிக் கொண்டிருக்கும் போது அங்கு ஒரு நண்டு ஓடுவதை கண்டான். உடனே அதை பிடித்து ஓர் தண்ணீர் கலயத்தில் போட்டுக்கொண்டு புறப்பட்டு போனான். போகும் வழியில் ஒரு பெரிய ஆலமரம் காணப்பட்டது. அதற்கு காக்கை கரையும் ஆலமரம் என்று பெயர். அந்த ஆலமரத்திற்கு கீழே யாராவது வந்து படுத்துக்கொண்டால் அந்த மரத்தில் இருக்கும் ஒரு காகம் கரைந்து மனிதர்கள் வந்துள்ள செய்தியை வெளிப்படுத்தும். காக்கை கரைவதை கேட்டு ஒரு சர்ப்பம் அவ்விடத்திற்கு வந்து மரத்தின் கீழே படுத்திருக்கும் மனிதனை கடிப்பது வழக்கம். இந்த விஷயம் எதுவும் சொக்கனுக்கு தெரியாது. அவன் அந்த ஆலமரத்தை கண்டதும் கடுமையான வெயிலாக இருந்ததால் சிறிது இளைப்பாற எண்ணி ஆலமரத்தடியிலேயே படுத்து நன்றாக உறங்கியும் விட்டான். அவன் கால் மாட்டிலேயே நண்டு கலையும் இருந்தது. சொக்கன் படுத்திருப்பதைக் கண்டு காகம் கரைந்தது. அதை கேட்டு ஒரு பெரும் கருநாகம் படமெடுத்து சொக்கன் படுத்திருக்கும் இடத்தை அடைந்தது. இதை கண்ட நண்டு கலையத்திலிருந்து வெளிப்பட்டு சொக்கனின் காலை கவ்வியது. கண்விழித்த சொக்கனும் தனக்கு முன்னே பாம்பு வருவதையும் நண்டு தன் காலை கவ்வியதையும் கண்டான். தன் உயிரை காக்கத்தான் நண்டு இவ்விதம் செய்தது என்பதை உணர்ந்து கொண்டான். அந்த கணமே அந்த இடத்தை விட்டு ஓடிப்போனான். வழியில் மாடு மேய்ப்பவர்களிடம் தான் பாம்பிடமிருந்து தப்பி வந்த செய்தியை சொக்கன் சொன்னான். உன்னுடைய நல்வினையால் தான் தப்பித்துக் கொண்டாய். இப்படி எத்தனையோ பேர் அந்த மரத்தடியில் அந்த பாம்பு கடித்து மாண்டிருக்கிறார்கள். அதனால் தான் அதற்கு காக்கை கரையும் ஆலமரம் என்று பெயர் சூட்டப்பட்டது என்றனர். ஜீவ துணையின்றி நடக்காதே என்று தகப்பனார் சொன்ன உறுதிமொழி அல்லவா நம்மை நண்டு மூலமாக காப்பாற்றி விட்டது என்று மனதிற்குள் நினைத்து கொண்டே அடுத்த ஊரை நோக்கி நடந்தான். அவன் அந்த ஊருக்குள் போவதற்குள் இருள ஆரம்பித்தது. 4 வீடுகளில் பிச்சை எடுத்து உணவு உட்கொண்டான். படுத்துறங்க இடம் தேடிய போது அங்குள்ளவர்கள் இந்த ஊரில் சத்திரம் உள்ளது, வழிப்போக்கர்கள் வியாபாரிகள் எல்லாம் அங்கேதான் படுத்துறங்குவார்கள், அங்கு போய் நீயும் படுத்துக்குள் என்றனர். ஆனால் சத்திரத்தில் தூங்காதே என்ற தந்தையின் 2வது உபதேசம் அவன் நினைவுக்கு வந்தது. எனவே சத்திரத்தில் படுக்கும் எண்ணத்தை கைவிட்டான். பக்கத்தில் இருந்த களத்துமேட்டில் போய் தன் துண்டினை விரித்து தூங்க ஆரம்பித்தான். நடுவிரவில் தன்னை யாரோ தட்டி எழுப்பவே கண் விழித்தான். 3 திருடர்கள் கொடுமையான ஆயுதங்களோடு காணப்பட்டனர். உன்னிடம் உள்ள பொருட்களை கொடுத்துவிடு, சப்தம் போட்டால் உன் உயிரை எடுத்து விடுவோம் என்றனர். சொக்கனோ தான் விரித்து படுத்திருந்த துண்டினை காட்டி இதை தவிர என்னிடம் வேறு எதுவும் இல்லை என்றான். அதை கண்ட அந்த திருடர்கள், இவன் பிச்சைக்காரன், இவனிடம் போய் எதை கொள்ளடிப்பது என்று எண்ணி அவனை விட்டுவிட்டு வேறும் இடம் நோக்கி போயினர். இனியும் களத்து மேட்டில் தூங்குவது சரியாக இருக்காது என நினைத்து சொக்கனும் சத்திரம் இருந்த திசையை பார்த்து நடந்தான். அவன் சத்திரத்தை நெருங்கும் போதுதான் அவனை மிரட்டிய அந்த கொள்ளையர்கள் சத்திரத்தில் படுத்திருந்த அத்தனை பேரையும் கொன்றுவிட்டு அவர்களிடமிருந்த பொன் பொருட்களை எல்லாம் கொள்ளையெடுத்து ஓடுவதை பார்த்தான். இந்த சத்திரத்தில் நாமும் உறங்கியிருந்தால் இந்நேரம் நம் உயிரும் இப்படித்தானே போயிருக்கும் என்று நினைத்து கொண்டான். தன் தந்தையின் வழிப்படி நடந்தால் உயிர் தப்பினோம் என நினைத்து கொண்டான். அந்த வேளையில் ஊரார் எல்லாரும் அங்கே ஒன்று கூடினர். அவர்கள் அனைவருமே சொக்கனிடம், ஐயா, இந்த சத்திரத்தில் இருக்கும் பிணங்களை எல்லாம் நீ அடக்கம் செய்வாயானால் ஒரு பிணத்திற்கு 10 பணம் வீதம் கூலி தருகிறோம். அதோடு பிணங்களில் ஏதாவது பணம் பொருள் முதலானவை இருந்தால் அவைகளையும் நீயே எடுத்துக்கொள்ளலாம் என்றனர். சொக்கன் ஏற்கனவே 2 தடவை தன் தந்தையின் உபதேச வார்த்தைகளை பின்பற்றியதால் அவனுக்கு நன்மையே நடந்ததால் அவருடைய 3வது உபதேசமான 4 பேர் சொல்லை தட்டாதே என்பதையும் பின்பற்றுவது என முடிவெடுத்தான். எனவே ஊர் மக்கள் சொன்னதை செய்வதென முடிவெடுத்தான். சொக்கன் ஒவ்வொரு பிணத்தையும் நன்றாக ஆராய்ந்து பார்த்து அவன் அடக்கம் செய்து கொண்டு வந்த போது மாண்டு கிடந்த ஒரு வணிகருடைய இடுப்பில் அரஞ்சான் கயிற்றில் 9 இரத்தின கற்கள் கட்டப்பட்டிருந்தன. அவற்றை அவிழ்த்து ஒருவருக்கும் தெரியாமல் தன்னுடைய அரஞ்சான் கயிற்றில் முடி போட்டு கொண்டான். அங்கு கிடந்த பிணங்களிலிருந்து கொள்ளையர்கள் கொண்டு போனது போக மிஞ்சியிருந்த சில பொருட்களும் கிடைத்தன. மேலும் பிணங்களை அடக்கம் செய்ததால் கிடைத்த பணமும் சேரவே வறுமை நீங்கி இனிமேல் நாம் கவலையின்றி வாழலாம் என்று எண்ணிக்கொண்டு தன் வீடு வந்து சேர்ந்தான். அவன் மனைவி நுட்பமான அறிவுடையவள். தன் கணவனுடைய முகக்குறியினால் கையில் பொருளுடன் வந்திருக்கிறான் என்பதை அறிந்து கொண்டு அவனை வரவேற்று உபசரித்தாள். ஆனால் அந்த நேரத்தில் தந்தை கூறிய உபதேசம் அவன் நினைவுக்கு வந்தது.
உள்ளதை பெண் சாதியிடம் கூட சொல்லாதே என அவர் எழுதிய உபதேசம் ஞாபகம் வரவே தனக்கு ரத்தினங்கள் கிடைத்ததை பற்றி மனைவிடம் எதுவுமே சொல்லவில்லை. கையில் இருந்த பணத்தை மட்டும் அவளிடம் கொடுத்து, இதை கொண்டு 4-5 மாதங்களுக்கு தேவையான சாமான்களை வாங்கி போட்டுக்கொள் என்றான். அவளும் மனம் மகிழ்ந்து அவ்வாறே செய்தாள். சொக்கனுடைய ஊரின் எல்லையில் ஒரு காளி கோவில் இருந்தது. அக்கோவிலை அடைந்து காளி சிலையை அகற்றி அதன் கீழ் தன்னிடமிருந்த ரத்தினங்களை 9ஐயும் ஒளித்து வைத்துவிட்டு தேவைப்படும் போது வந்து எடுத்துக்கொள்ளலாம் என்ற எண்ணத்தில் வீடு வந்து சேர்ந்தான். சில மாதங்கள் கடந்தன. வீட்டிலேயே தங்கி சாப்பிடுவதும் தூங்குவதுமாக இருந்ததால் அவன் மனைவியிடம் கொடுத்த பணம் எல்லாம் தீர்ந்துவிட்டது. எனவே சொக்கனும் தன் மனைவியிடம், அடியே, எனக்கு கட்டிச்சோறு கட்டி கொடு, நான் எங்காவது போய் பணம் தேடி கொண்டு வருகிறேன் என்று சொன்னான். அவளும் அவ்வாறே கட்டிச்சோறு கட்டி கொடுத்தாள். சொக்கனும் கட்டுச்சோற்றுடன் காளி கோவிலை அடைந்தான். அங்கு எவரும் இல்லாத வேளையில் காளியின் சிலையை அகற்றி தான் வைத்திருந்த 9 மணிகளில் ஒன்றை மட்டும் எடுத்துக்கொண்டான். மீண்டும் பழைய மாதிரியே மீதமுள்ளவற்றை சிலைக்கு கீழே வைத்துவிட்டு அருகில் உள்ள பட்டணத்திற்கு போனான். ஒரு ரத்தின வியாபாரியிடம் மாணிக்கத்தை காட்டினான். அந்த வியாபாரியும் அதற்கு லட்ச பணத்தை கொடுத்தார். அதை வாங்கி கொண்டு காளி கோவிலுக்கு பக்கத்தில் இருந்த அரச மரம் ஒன்றிற்கு பக்கத்தில் வந்தான். 1000 பணத்தை மட்டும் எடுத்துக்கொண்டு மீதமுள்ளதை அரச மரத்தின் அடியில் புதைத்து வைத்தான். தன் வீட்டிற்கு வந்தவன் தன் மனைவியிடம் கொடுக்க, இவ்வளவா என ஆச்சரியம் கொண்டாள். அந்த பணம் செலவாக செலவாக சொக்கனும் அடிக்கடி அரச மரத்தடிக்கு போய் பணத்தை எடுத்து வந்து தன் மனைவிடம் கொடுத்தான். அந்த பணத்தில் வீடு வாங்கினான். 2 பசுக்களையும் வாங்கினான். தன் கணவரிடம் ஏதோ ஒரு ரகசியம் இருக்கிறது, அதனால்தான் எந்த வேலைக்கும் போகாமல் இவரால் இவ்வளவு பணத்தை கொண்டு வர முடிகிறது. அது என்னவென்பதை அறிந்து கொள்ள வேண்டும், இல்லையே தன் தலையை வெடித்து விடும் என நினைத்து கொண்டாள். ஒரு நாள் தன் கணவரிடம் அன்பாக பேசி இவ்வளவு பணம் எப்படி வந்தது என கேட்டாள். அப்போது அவள் மீது கொண்ட மயக்கத்தின் காரணமாக அவனும் தன் தந்தையின் உபதேசத்தை மறந்து அவளிடம் தனக்கு மாணிக்க கற்கள் வந்தது பற்றியும் அதில் ஒன்றை மட்டும் எடுத்து விற்றுவிட்டு மீதியை காளி சிலையின் அடியில் ஒளித்து வைத்திருப்பதையும் தெரிவித்தான். அப்போது அவன், நீ என் அன்பு மனைவி என்பதால் தான் உன்னிடம் சொன்னேன், இதை எவரிடம் சொல்லிவிடாதே என்று எச்சரித்தான். இதை போய் நான் ஏன் சொல்லப் போகிறேன் என்றாள் அவன் மனைவி. அதன்படி 2-3 நாட்கள் அந்த ரகசியத்தை எவரிடமும் சொல்லாமல் கட்டி காத்துதான் வந்தாள். ஆனால் பக்கத்து வீட்டுக்காரி அவள் கணவருடைய சாமர்த்தியம் பராக்கிரமத்தை பற்றி சொல்லவே சொக்கனுடைய மனைவியின் மூக்கும் வெறுத்தது. என் கணவர் மட்டும் சாதாரண ஆளா, அவருடைய திறமையை பற்றி சொல்கிறேன் கேள் என்று தன் கணவன் தன்னிடம் சொன்ன அத்தனையையும் பக்கத்து வீட்டுக்காரிடம் சொல்லிவிட்டாள். அப்போதுதான் அவள் மனமும் நிம்மதி அடைந்தது. இதை கேட்ட பக்கத்து வீட்டுக்காரியும் தன் கணவரிடம் காளி கோவில் அடியில் மாணிக்க கற்கள் இருக்கும் ரகசியத்தை சொன்னான். அவன் உடனடியாக எவருக்கும் தெரியாமல் காளி கோயிலுக்கு சென்று சிலையை நகர்த்தி அங்கிருந்த 8 மாணிக்க கற்களையும் எடுத்துக்கொண்டு வந்துட்டான். சொக்கனுக்கு பிறகுதான் புத்தி வந்தது. தந்தையின் உபதேசத்தை மனதில் கொண்டும் அதை பின்பற்றாமல் தன் மனைவியிடம் உண்மையை சொல்லிவிட்டோமே, இதனால் எத்தகைய பாதிப்பிற்கு உள்ளாக போகிறோமோ என மனம் சஞ்சலம் கொண்டான். உடனே காளி கோவிலுக்கு ஓடினான். தான் வைத்திருந்த மாணிக்க கற்கள் அங்கு காணாமற் போகவே கதி கலங்கி அவனுக்கு புத்தி பேதலித்தும் போனது. கொண்டா, என் 8 மாணிக்கங்களையும் என சித்தம் கலைஞனாய் கத்திக்கொண்டே ஊரை சுற்றி வந்தான். தன்னாலே தன் கணவனுக்கு இப்படி ஆகிவிட்டது என்று அவன் மனைவியும் தன்னைத்தானே நொந்து கொண்டாள். சித்தம் கலைஞர் சொக்கனும் ஊர் ஊராக அலைந்தான். அந்நாட்டு அரசன் வருகின்ற ஏழைகளுக்கெல்லாம் உணவு அளித்து தான் நேரில் வந்து பந்தியை பார்ப்பான். அந்த பந்தியில் சொக்கனும் போய் உட்கார்ந்தான். அவனுக்கு வேலையாட்கள் இலைவிரித்து உணவு பரமாற ஆரம்பித்தனர். அதை கண்ட சொக்கனும் அவர்களிடம், கொண்டு வா என் ரத்தினங்களை, எங்கே என் மாணிக்க கற்கள் என்று சொல்லிக்கொண்டே உணவருந்தாமல் உட்கார்ந்திருந்தான். இதை தொலைவிலிருந்து பார்த்து கொண்டிருந்த அரசன் சொக்கனை பார்த்து வியப்படைந்தான். இவன் சித்தம் கலங்கி இப்படி பேசுவதற்கு ஏதாவது ஒரு காரணம் இருக்க வேண்டும் என நினைத்தான். தன் சேவர்களில் ஒருவனை அழைத்து, நேற்று நான் ஒரு ரத்தினக்கல்லினை வாங்கி அதை என்னுடைய மனைவின் கையிலேயே கொடுத்திருக்கிறேன், அதை வாங்கி கொண்டு வா, அதை கொடுத்தாலாவது இவன் சாப்பிடுகிறானா என பார்ப்போம் என்று அரண்மனைக்கு அனுப்பி வைத்தான். அரசன் அனுப்பிய சேவகனும் அரண்மனைக்கு சென்று அரசியிடம் இருந்த அந்த ரத்தினத்தை வாங்கி வந்து அரசனிடம் கொடுத்தான். அரசனும் அந்த ரத்தினத்தை சொக்கனுடைய இலையின் ஓரத்தில் வைக்கவே அதை கண்டு மகிழ்ச்சியில் சொக்கனும் அதை எடுத்துக்கொண்டான். 8 ரத்தினங்களில் 1 போக பாக்கி 7 ரத்தினங்கள் என்றான். அரசனும் இதை கேட்டு ஆச்சரியம் கொண்டான். ரத்தினங்களை தேடிக்கொண்டு போனவன் நேற்று அதை அரசனிடம் வியாபாரி என சொல்லிக்கொண்டு விற்றுவிட்டு போயிருக்கிறான். அரசனும் இதே போலவே இன்னும் ரத்தினங்கள் இருந்தால் கொண்டு வர சொன்னான். அந்த வியாபாரி வேறிடத்தில் இருந்த திருடியவனும் அப்படியே கொண்டு வருவதாக கூறினான். அரசனுக்கு இப்போது ஓரளவிற்கு உண்மை என்னவாக இருக்கும் என்பது புரிந்தது. இவனுடைய ரத்தினக்கல்லைத்தான் அந்த வியாபாரி தேடி இருக்க வேண்டும் என யூகம் செய்தான். இந்த ரத்தின வியாபாரி வந்ததும் அவனை பிடித்து தன் முன்னே கொண்டு வருமாறு உத்தரவிட்டு அரண்மனைக்கு சென்று விட்டான் அரசன். அன்றைய மாலையில் அந்த வியாபாரியும் அரசனிடம் விற்பதற்காக 2 ரத்தினங்களை கொண்டு வந்து கொடுத்தான். அரசனும் சொக்கனை வரவழைத்து அவன் எதிரில் அந்த ரத்தினங்களை 2ஐயும் வைத்தான். அதை எடுத்துக்கொண்ட சொக்கனும் 7இல் 2 போக பாக்கி 5 ரத்தினங்களையும் கொண்டு வர சொன்னான். அரசனும் உடனே அந்த திருட்டு வியாபாரியிடம், உண்மையை சொல்லிவிடு, இல்லை என்றால் உன் தலையை கொய்து விடுவேன், இந்த ரத்தினங்கள் உனக்கு எப்படி கிடைத்தன என கேட்டான்.
அந்த வியாபாரியும் உயிருக்கு பயந்து அரசனிடம் நடந்தவற்றை எல்லாம் தெரிவித்தான். அந்த வியாபாரி மறைத்து வைத்திருந்த மீதமுள்ள 5 ரத்னங்களையும் கொண்டு வர சொல்லி அதை சொக்கனிடம் கொடுக்கவே அவன் சித்தம் தெளிந்தது. தெளிவு பெற்ற சொக்கனும் தன் தந்தையின் உபதேச மொழிகளையும் ரத்தினங்கள் தனக்கு வந்த விதத்தை பற்றியும் தந்தையின் உபதேசத்தை மறந்து தன் மனைவிடம் அந்த ரகசியத்தை சொன்னதும் அதனால் திருடு போய்தான் சித்தம் கலங்கி திறந்ததையும் தெரிவித்தான். அரசனும் தெளிவனுக்கு தண்டனை கொடுத்துவிட்டு சொக்கனை அனுப்பி வைத்தான். தான் வழக்கு தொடுக்காமலேயே தன் நிலை என்னவென்பதை உணர்ந்து தனக்கு நீதி கிடைக்க செய்ததுடன் தன் சித்தத்தை தெளிவுபெறச் செய்த அரசனை பாராட்டிய சொக்கன் தன் வைத்திருந்த ரத்தனங்களில் 2 அரசனுக்கு அன்பு பரிசாக கொடுத்துவிட்டு கிளம்பினான். கணவனை கண்ட அவன் மனைவி ரொம்பவும் மகிழ்ச்சி அடைந்தாள். பொருளை வீட்டில் வைக்காததால் இப்படி எல்லாம் நடந்துவிட்டது, இனி நமது பொருட்களை வெளியிடங்களில் வைக்க வேண்டாம் என்று கேட்டுக்கொண்டாள். தன் கணவனிடம் எப்படி திருடி போன ரத்தினங்கள் கிடைத்தன, எப்படி தங்கள் சித்தம் தெரிந்தது என கேட்டாள். தந்தையின் உபதேசம் சொக்கனுக்கு ஞாபகம் வந்தது. எல்லாம் கடவுள் செயல் என சொன்னான்.